திமுகவிற்கு அத்தனை சாதகமான தேர்தல் கிடையாது இந்த 2026 சட்டசபை தேர்தல். தற்போது வரை களத்துல திமுகவே வெற்றிக்கு அருகில் இருப்பதா இந்த நரேட்டிவ் இருக்கு. ஆனா அதிமுக இப்போதும் களத்துல பணிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க தேர்தல் களத்துல இறங்கி தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில கட்சியோட தலைமை எடுத்திருக்கிற சில முடிவுகள் அடிமட்ட தொண்டர்கள் கிட்ட கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. நாடு முழுசும் பல்வேறு தரப்பினரால் எதிர்க்கப்பட்டு வரும் இந்த நாடாளுமன்ற மறுவரையறை ஒரு சட்டத்திற்கு அதிமுக தலைமை ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது பெரும் பின்னடைவாக கருதப்படுது. திமுக இதுல ரொம்ப தீவிரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணிருக்கிற நிலைமையில அதிமுக தேவையில்லாம சேம் சைட் கோல் போட்டிருக்காங்க. இது குறித்து தனது வேதனையை வெளிப்படுத்தி இருக்காங்க சில கட்சி தொண்டர்கள். வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னுட்டுன்னு தெரிஞ்சும் நாங்க களத்துல உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் எதிர்க்கும் ஒரு சட்டத்தை நமது தலைமை ஆதரிக்குது. எஞ்சியிருக்கும் வாக்கு வங்கியையும் பாதிக்கும் செயல் இது அப்படின்னுட்டுன்னு ஒரு கசப்பான ஒரு உணர்வை தெரிவிக்கிறாங்க. என்ன மசோதா அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். மத்திய அரசு 3 முக்கிய மசோதாக்களை நேற்று முதல் நாள்ல நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்துறாங்க. இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. 131வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா 2026. இதுதான் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் வகையிலும் மற்றும் நாடாளுமன்ற இடங்களை அதிகரிக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட இந்த மாஸ்டர் பிளான் மசோதான்னு சொல்லலாம். இந்த தொகுதி மறுவரையறை மசோதா 2026 இது தொகுதிகளை பிரிப்பதற்கான புதிய ஆணையத்தை உருவாக்குறது. இப்போ 543 இருக்கும் மக்களவை அந்த லோக்சபா இடங்கள் எண்ணிக்கை 850 உயர்த்த அரசு முடிவு செய்திருக்கு. இதன் மூலம் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால பெண்களுக்கு அந்த 33% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் தற்போது இருக்கும் ஆண் எம்பிக்களோட வாய்ப்பு குறையாது அப்படின்னு அரசு சொல்லுது. அதாவது பெண்களுக்கு 33% இடங்கள் போக மிச்சம் இருக்கிற 67% இடங்கள் தற்போதைய 543 இடங்களை விட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஆண் எம்பிக்களுக்கு சிக்கல் இல்லைன்னு சொல்றாங்க. மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தால் இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் அந்த நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள்ல பெண்களுக்கு 33% அந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதை இந்த சட்ட மசோதாவின் முதன்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 2023 ஆண்டே இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் தான் இது அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இதனால இந்த இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வர 2034 ஆண்டு வரை ஆகலாம் அப்படின்னு ஒரு சூழல் நிலவி வந்துச்சு. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முன்னாடியே மத்திய அரசு அவசரமாக இந்த மசோதாவை அறிமுகம் செய்து கடந்த 2 நாட்களா டெல்லி அரசியல் களம் இந்த மசோதாக்களை சுத்தியே தான் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா பாருங்களேன். வியாழக்கிழமை நள்ளிரவு 1 மணி வரை நீடித்த விவாதங்கள் வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்தது. இந்த மசோதாக்கள் நிறைவேற 3/2 பங்கு அந்த 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதோட ஆதரவு தேவை. அரசு அமைப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேற வேண்டுமானா அவையில 3/2 பங்கு 2/3 உறுப்பினர்களின் ஆதரவு கட்டாயம் தேவை. மக்களவையில மொத்த உறுப்பினர்கள் 543. அதுல குறைந்தது 361 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த மசோதா நிறைவேறும் அப்படின்றதுதான். சோ வாக்கெடுப்பு அந்த டைம்ல ஆதரவாக விழுந்த வாக்குகள் 298, எதிராக விழுந்த வாக்குகள் பாத்தீங்கன்னாக்க 230. சோ தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால மசோதா தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. இது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்தது அப்படின்னுட்டு தான் பெருசா பேசிட்டு இருக்காங்க. அதோட பிணைக்கப்பட்டிருக்கிற மேலும் 2 முக்கிய மசோதாக்களை அரசு கைவிட்டிருக்கு. திமுக இதை கடுமையா எதிர்த்துட்டு இருக்கிற நிலைமையில அதிமுக இந்த மசோதாவிற்கு ஆதரவு தெரிவிக்குது. இந்த மசோதாவால தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கு சிக்கல் இல்லைன்னு பிரச்சார மேடைகள்ல கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம மக்களுக்கு எல்லாமே தெரியுமேன்றது அந்த ஒரு உணர்வு கூட இல்லாம மேடைகள்ல முழங்குறாரு. இந்த சட்டத்தால தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற சூழல்ல கூட அவர் இப்படி பேசுறது யாராலையுமே ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான். இப்படிப்பட்ட நிலையில தான் தலைமையின் இத்தகைய போக்கு
தேர்தல் களத்துல தங்களை இன்னும் பலவீனப்படுத்துது அப்படின்னு அதிமுகவினரின் குமுறல்கள் நம்ம காதுக்கு வருது.